Hello friends, வணக்கம் and welcome back to Critics Movie. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கிங்ஸ்டன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி ஸ்டைல்ல தான் இதை எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சி பேஸ்டு த்ரில்லர் மூவி ஜிவி பிரகாஷோட 25வது படம்ங்கிறதுனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் பெருசா ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஜானி டெப்போட பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் டார்க் லெவலுக்கு இவங்களால ஒரு சம்பவத்தை எப்பவுமே பண்ண முடியாது. ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதினு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலோர கிராமத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் மீன் பிடிக்கவே போக பயந்துகிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ள போன யாருமே உயிரோட வரது இல்ல. அந்த மாதிரி டைம்ல ஹீரோ வில்லனை பகைச்சுக்கிட்டு கடலுக்குள்ள போய் நான் உயிரோட வந்து காட்டுறேன், மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட களத்துல இறங்குறாரு. கடலுக்குள்ள போன ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன நடந்துச்சு, அவங்க திரும்ப உயிரோட வந்தாங்களா, கடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைனை தான் எடுத்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் பண்ணல. அதையோட ஜேர்னரே தெரியாம கடலுக்குள்ள போய் கப்பல் ஓட்டிட்டு இருக்காங்கிற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் கமர்ஷியல் எலமெண்ட், ஒரு பக்கம் ஃபேண்டசி டிராமா, ஒரு பக்கம் ஹாரர் எலமெண்ட், பத்தாக்குறை சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை வச்சுமே காமெடி பண்ணிருக்காங்க. இது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப டேக் இட் ஈஸியா கூலா தான் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே ஸ்கிரீன்ல பார்க்க முடியல. ஒரு சீன்ஸுமே பயங்கர இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ரேண்டம் கட்ஸை பிளேஸ் பண்ணி தான் யோசிக்க வச்சிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் லீனியர்ல கதை சொல்றேன்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சின்ன ஸ்டோரியை. கூடவே பிளாஷ்பேக்ல பாஸ்டையும் பிரசன்டையும் மாத்தி காட்டணும்னு சொல்லி பயங்கரமா காண்டேத்தி வச்சிருப்பாங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவும் பெட்டராவும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கேரக்டருக்கு பிளாஷ்பேக், அதுவும் ஒரு கேரக்டருமே பிளாஷ்பேக் சொல்றேன்னு சொல்லி ஓவர் டூ பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்டர்வல்ல டைட்டில் கார்டு போட்டு செகண்ட் ஹாஃப்குள்ள தான் படத்துக்குள்ள போய் சம்பவம் பண்ணிருக்காங்கும் போது அதை மட்டுமே வெட்டி ஒரு படமா பிரசென்ட் பண்ணியிருந்தாலே தலையும் இல்லாம வாழும் இல்லாம உடம்ப மட்டும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போற லெவலுக்கு தான் கதையை ஒப்பேத்த ட்ரை பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. படம் எந்த ஒரு இடத்துலயுமே என்கேஜிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்லாம போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. கடலுக்கு மீன் பிடிச்சி காட்டுறன்னு போன ஜிவிவே பிடிச்சி உப்பு கண்ணம் போட்டுட்டாங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் என்னதான் டெக்னிக்கலா நீட்டா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், விஎஃப்எக்ஸ், சீன்ஸ்னு சொல்லி எதுவுமே ஜஸ்டிஃபைங்கா இல்லாம போயிடுச்சு. சாங்ஸுமே அந்த அளவுக்கு பெருசா அட்ராக்டிவா ரிப்பீட் மோட்ல கேட்கிற ஃபீலே வைபியும் கொடுக்கல. சிந்துபாத் ஸ்டைல்ல சிம்பிளாவே கதையை சொல்லியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல ஃபிளாஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கு. பாசிட்டிவ்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம தான் ஒரு படத்தையே எடுத்து வச்சிருக்காங்க. தாட்ஃபுல்லா நல்ல ஐடியாவா இருந்தாலும் பிரசன்டேஷன்ல பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான மூவி தான் இந்த கிங்ஸ்டன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you on love you well.